ஒரு பொண்ணு திடீர்னு தூக்கு மாட்டி இறந்துடுறா. என்ன ஆச்சுன்னு யாருக்குமே புரியல. அடுத்த நாள் அவளோட ஃபியூனரல் டைம். யாராலையும் அவளோட பாடியை அசைக்க கூட முடியலை. அவ்வளோ ஏன் 10 பேர் சேர்ந்து கூட அவளோட டெட் பாடியை தூக்க முடியலை. அப்போ தான் வீட்டுக்காரங்களுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் ஒன்று புரியுது, அவள் ஏதோ சொல்ல வரான்னு. இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் யமகாதகி. கதைக்குள்ளே போகலாம். லீலா வீட்டில் செல்லமாக வளர்கிற கடைசி பொண்ணு. அவங்க அப்பா செல்வராஜ் ஊர் தலைவர். அவளுக்கு ஒரு அண்ணன், அண்ணி, அப்புறம் பாட்டி, அம்மா, இவ்வளோ பேரும் தான் அவங்க குடும்பம். அவளுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வர பழக்கம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் பல வருஷமாக திறக்காத ஒரு ரூம் இருக்குது. அந்த கதவை திறந்தால் நம்ம குடும்பமே அழிஞ்சிரும்னு அவங்க பாட்டி அந்த கதவை திறக்க விடவே மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ரூம்குள்ளே எலிசித்து மனம் வந்து லீலா சொல்லி வேலையாட்கள் வந்து அந்த கதவை உடச்சி திறந்துடுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்க போதோன்னு பாட்டி ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவங்க அப்பா தலைமையில் கோவில் திருவிழாவை கொண்டாட ரெடி ஆகுறாங்க. இன்னும் 2 நாளில் கோவில் திருவிழா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீலாவோட அண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கோவில் கரூரில் இருக்க சிலையோட தங்கத்தை திருடிடுறாங்க. அதை திருடி விற்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுறாங்க. இப்போ 2 நாளைக்குள்ளே எப்படியாச்சும் தங்கத்தை திருப்பி வைக்க சொல்லி லீலாவோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீலாவோட அண்ணனை வற்புறுத்திட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவன் காசு சேர்த்து தங்கத்தை திருப்பி கொண்டு வந்து லீலாவோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். அவன் வாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லீலாவோட அப்பா வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப கோபமாக வராரு. வந்து சாப்பாடெலாம் தட்டி விட்டு லீலாவோட அம்மாவோட சண்டை பிடிக்கிறாரு. அதை கேட்க வந்த லீலாவையும் ஒரு தப்பான வார்த்தை சொல்லி அரைஞ்சிடுறாரு. அவ்வளோதான், கோவிச்சிட்டு ரூமுக்குள்ளே போனவ கதவை தாப்பால் போட்டுறா. அப்புறமா ரொம்ப நாளாக திறக்காம கிடந்த ரூமும் திறந்து கிடக்கையும் அவங்க அண்ணன் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்த தங்கத்தை அந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடுறான். அப்புறம் அன்று ராத்திரி லீலாவோட அம்மா தண்ணி குடிச்சிட்டு பொண்ணு என்ன பண்ணுறாவோ தெரியலன்னு ரூமுக்கு பார்க்க போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு விளங்குது அவள் தூக்கு மாட்டி தூங்கிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் போலீஸ் வந்துடும்னு லீலாவோட அண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மூச்சு திணறலில் செத்துறான்னு ஊரை நம்ப வச்சிடுறாங்க. அடுத்த நாள் பாடியை சுடுகாடு கொண்டு தூக்குறப்போ தான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. தூக்கும்போது யாராலையுமே பாடியை தூக்க முடியல. திடீர்னு பாடி எழும்பி உட்காந்து எல்லாம் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடிடுறாங்க. அப்போ தான் ஊர் மக்களுக்கு ஒன்று புரியுது, அவள் ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு. ஸோ அதுக்கு பிறகு லேட் பண்ணாமல் டாக்டர் வந்து ஊர் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. தூக்கு மாட்டி தான் செத்தான்னு. அதுக்கு காரணமும் செல்லதுரை அவரை ஏசனால தானே எல்லாம் நம்பிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் சுடுகாடு கொண்டு போகலான்னு பாடியை தூக்குறாங்க. அப்போ பாடியை தூக்க முடியல யாராலையும். போலீஸும் வந்து ஒரு பக்கமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஊர் மக்களுக்கு ஒரு டவுட் வருது. செல்வராஜ் மேலே கோவம் இருந்தால் அவள் தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. இப்போவும் ஏன் விடா பிடிக்கிறா, ஆனால் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அந்த நேரம் பார்த்து திரும்பவும் ஒரு 10 பசங்க போய் போடியை வலுக்கட்டாயமாக தூக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே கட்டலோட உடஞ்சி படுத்திருந்த போடி அப்படியே சுவரோடு ஒட்டி எலும்பி நிற்கும். அந்த நேரம் பார்த்து வெளியே அடிச்சு இந்த டென்ட்டு சரிஞ்சு விழுந்து லீலாவோட அப்பாவோட எதிரி ரத்தினத்தோட தலையில் பட்டு அவரோட மண்டை உடஞ்சிரும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் லீலா தான் பண்ணிகிட்ருக்கான்னு உடனே ரத்தினம் வந்து ஊர் மக்கள் முன்னுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பார். என்னென்னா, நாளைக்கு முதல் லீலா ஒரு பையனோட எதேச்சியாக பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இவர் தான் வந்து லீலாவோட அப்பா கிட்ட அவையை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கடுப்பில் தான் லீலாவோட அப்பா நைட்டு வீட்டுக்கு போய் அவளை அரைஞ்சிருப்பார். நான் உள்ளே போய் டெட் பாடிகிட்ட காலை பிடிச்சி கெஞ்சி அழுவார். ஆனால் அப்போவும் அது அசையாது. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வரும். லீலா பின்னாடி சோமுன்னு ஒருத்தன் 3 வருஷமாக சுற்றிட்டு இருந்தான்னு. அவனை பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அவனும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போவும் அந்த பாடி அசையாது. ஸோ இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு யோசிக்கும் போது தான் லீலாவோட ஃப்ரெண்டு சொல்லுவா அவளுக்கு அன்புன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஸோ போலீஸும் லீலாவோட அண்ணனும் அவனை தேடி போவாங்க. அவன் அந்த ஊர் காலனியில் இருக்க சுடுகாட்டில் வேலை பார்க்குறவரோட பையன். கடைசியாக லீலா அவனோட தான் ஃபோன் காய்ச்சிருப்பா. ஸோ போலீஸ் விசாரித்ததில் அவன் மேலேயும் தப்பு இல்லை. அப்போ யார் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கும்போது லீலா எப்போவுமே அவனோட ஃபோன் பேசுகிறத ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவான்னு அவன் போலீஸ்கிட்ட சொல்கிறான். ஸோ போலீஸும் எடுத்து ஃபோனை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, லீலா தூக்கு மாட்டி தொங்கலை, அவளை லீலாவோட அண்ணன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். தங்கச்சி வேறு சாதிக்காரனோட போயிடக்கூடாதுன்ற கோவத்தில் அவளை இவன் ஆணவ கொலை பண்ணிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச வர அங்கேருந்து ஓட எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. இதுவரை கல் மாதிரி நின்ன லீலாவும் அப்படியே சரிஞ்சு கீழே விழுறா.